அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே மற்ற பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டோம். அதில் கொறடா இன்னும் பல பொறுப்புகள் நியமிக்கப்பட்டோம். கொறடாவாக முன்னாள் அமைச்சர் சட்ட பொறுப்பாளர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நியமித்தோம். அவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முழுமையான தகவல்கள் வழங்கப்பட்டது. மின்னஞ்சல், பதிவு தபால், இமெயில், SMS போன்ற மூலமாக தகவல் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு சில முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக துரோகம் விளைவிக்கின்ற விதமாக நேற்றைய தினம் அறிவிப்பை வெளியிட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் என்று என்னுடைய அனுமதியின் பேரிலே கொறடா அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தகவலை தெரிவித்த பிறகும் அவர் ஆளுகின்ற அரசுக்கு, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஆதரவு அளிப்போம் என்ற பத்திரிகையை செய்தி வெளியிட்டிருக்கின்றார். இது முற்றிலும் தவறானது, சட்டத்துக்கு புறமானது. இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிஞ்ச 14வது சட்டமன்ற பேரவை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று இப்பொழுதுதான் அதை அமைக்க இருக்கின்றோம். இந்த நேரத்தில் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இவர்கள் சில பேர்களுக்கு ஆசை வார்த்தை கூறி இன்றைக்கு தமிழக வெற்றி கழக தலைமையில் ஆட்சி அமைக்கப்பட்டுகின்றது. அந்த ஆட்சியிலே இடம்பெறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட அமைச்சர்கள், அதாவது சுமார் 6 அமைச்சர்கள் கொடுக்கின்றார்கள், 10 வாரி தலைவர் கொடுப்பதாக அவர்களிடத்தில் இருந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆசை வார்த்தை கூட்டி அந்த அடிப்படையிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே ஓட்டெடுப்பிலே அவர்கள் இந்த அரசு கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள்.